ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா மெதுவடை செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி செஞ்சிடலான்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஊற வச்சிருக்கேன். நான் இதை 1 மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஊறினாலே நல்லா சாஃப்டாவே வரும். நம்ம அதிகபட்சம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும்னு வேண்டாம். ஏன்னா எண்ணெய் குடிக்கும். அதுக்காக நான் 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நான் நல்லா சாஃப்டா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி எடுத்த அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்த அப்புறமா இந்த மாவோட சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன பவுல்ல தண்ணி வச்சுக்கிட்டு அந்த மாவு வந்து சரியான பதத்துல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம பவுல்ல அந்த சின்ன மாவை கொஞ்சம் எடுத்து உருண்டையா எடுத்து போட்டு பார்த்தோம்னா தண்ணி மேல அது மிதக்கணும். தண்ணிக்குள்ள போகாம இது போல அது மிதக்கணும். இப்போ இது சரியா இருக்கு. இப்போ நம்ம வடையை பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் வடைய சுட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஜல்லிக்கரண்டியில வடை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம கையிலயும் போடலாம், இல்லைன்னா இலையில கூட வடையை தட்டி போடுவாங்க. நம்ம எப்படி வேணாலும் போடலாம். ஜல்லிக்கரண்டியில நான் தண்ணி தேய்ச்சிட்டு அது மேல வடையை நம்ம ரெடி பண்ணி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வடை ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு. நல்லாவே கிறிஸ்பியா பொரிஞ்சு வந்துட்டு இருக்கு. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம அதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் வடை போட ஆரம்பிக்கணும். ஹை ஃப்ளேம்லயே வடையை போட்டோம்னா சீக்கிரமாவே மேல வடை வந்து தீஞ்சிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இது போல பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை நல்லா சூப்பரா கிறிஸ்பியா வந்திருக்கு. பாருங்க, பார்க்கும் போதே தெரியுது. இதே போல இருக்கிற மாவையும் நான் இதே போல வடை போட்டு எடுத்துக்கிறேன். வடை பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இதே போல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான உள்ள சாஃப்டான மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. வடை சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. இப்போ இதை நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். இது கூட நம்ம சட்னி, சாம்பார், இல்ல நம்ம வெண்பொங்கலுக்கு டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்கும் இந்த மெதுவடை. பாருங்க, எண்ணெய் குடிக்காம சூப்பரா டேஸ்டியா கிறிஸ்பியா உள்ள ஸ்மூத்தான ஒரு மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இது போல நம்ம சட்னி, சாம்பார் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.